Hi friends, so 10th students நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து tips to cross check your answer. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்க 2 marks and 5 marks வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு லாஸ்ட்டாக வந்து ரீசெக் பண்ணுவீங்க. ஸோ எப்படி நீங்கள் ரீசெக் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எல்லா ஆன்சரும் நீங்கள் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வந்திருந்தாலும் நீங்கள் வந்து ரீசெக் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க சம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு கொடுத்துட்டு ஸோ அது எஃபோட ஒரு ஃபங்க்ஷன், ஜியோட ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் வந்து நீங்கள் கேவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ வந்து கே இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வச்சுக்கோங்க. இந்த சம்மோட ஆன்சர் இதுதான். ஸோ இந்த ஏரியா தான் நீங்கள் செக் பண்ணுற ஏரியா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போடுற சம்மு. ஸோ எப்படி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ எஃப் ஆஃப் ஜின்னு ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அண்ட் ஜி ஆஃப் எஃப்னு ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த ஸ்டெப்பில் கேவோட வேல்யூ வந்து -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் கேவோட வேல்யூ வந்து -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ 3 × 6x plus 3 into -1 minus 2 which is equal to 6x minus 4 plus k வந்து -1. So 6x minus 5 is equal to 6x minus 5. So இந்த இடத்துல LHS is equal to RHS வந்துருச்சா. ஸோ அப்போ நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து செக் அவுட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்து 2ன்னு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2ன்னு கிடச்சிருந்தா உங்களோட ஆன்சர் வந்து தப்பாக வந்திருக்கும். ஸோ 6x minus plus 6 minus 2. So 6x plus 4ன்னு வரும் இந்த இடத்துல. அண்ட் அதே மாதிரி 2ன்னு கற்றுருந்தா 6x minus 4 plus 2. 6x minus 2ன்னு வரும். ஸோ LHS not equal to RHS. ஸோ நீங்கள் போட்டிருக்க ஆன்சர் வந்து தப்பு. ஸோ கரெக்டான வேல்யூ கண்டுபிடிச்சாதான் எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆன்சர் தப்பாக இருந்தால் ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவலாக வந்து வராது. ஸோ இதே மாதிரி இன்னொரு மாடல் சம் என்னென்னா, எஃப் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருப்பாங்க. எஃப் ஆஃப் கேவோட வேல்யூ வந்து 2k minus 1. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் கேவோட ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அது கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4k minus 3 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும். ஸோ எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா, கேவோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கா. ஸோ கேவோட வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ 4 × கேவோட வேல்யூ என்னது, 2 minus 3. So 4 2s are 8 minus 3. பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 5. ஸோ LHS equal to RHS. அப்போ நீங்கள் போட்ட சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேவோட வேல்யூ வந்து 1ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 4 × 1 minus 3. ஸோ 5 minus 3 வந்து என்ன வரும், 2. அப்போது கிடச்சிருக்க வேல்யூ வந்து தப்பு. ஸோ கரெக்டான வேல்யூ வந்தால் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு LHS equal to RHSன்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சம் எடுத்திருக்கேன்னா, இது இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்கு. ஸோ எக்ஸாம்பிள் 2.29ல் ஸோ ஏபிஜிபி ஃபார்மேட்டில் சம் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு அண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு, ஸோ அந்த மாதிரி வர சம்ஸ்லாம் ஏபிஜிபியில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்காக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக எல்லா ஸ்டெப்பும் பண்ணிவிட்டு எல்லா வேல்யூஸும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணலான்னா, ஸோ நீங்கள் 4 நம்பர்ஸ் வந்து ஒப்டெயின் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த நம்பர்ஸை வந்து கொஸ்டினில் அகெயின் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து 28ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சம் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணி பாருங்கள். ஸோ 1 + 5 + 9 + 13 உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் 28. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது 28. ஸோ 2 ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ போட்டிருக்க சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஒருவேளை ஏதாவது ஒரு வேல்யூ தப்பாக இருந்தால் உங்களுக்கு வந்து 28 வராது. ஸோ நீங்கள் அகெயின் ரீசெக் பண்ணி எங்கே வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கரெக்ட் பண்ணி அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.44. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான், ஜிபி ஃபார்மேட் தான். இதுவும் வந்து 5 மார்க்கில் தான் கேட்பாங்க இந்த மாடல் சம்லாம். த ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி வந்து 3 4 3ன்னு கொடுத்துருக்காங்களா. அண்ட் தே சம் வந்து 91/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ். ஸோ நீங்கள் எப்போவுமே சம் போடுற மாதிரி போட்டுட்டு 3 டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, அந்த 3 டேர்ம்ஸில் கொஸ்டினில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3 4 3. ஸோ அப்போ இதை மூணுத்தையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 4 3 வருதான்னு பார்க்கலாம். ஸோ 7/3 × 7 × 21. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1029 வரும். ஹோல் டிவைடட் பை 3 வந்து
343. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டுன்னு இப்படி தான் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சாப்டர். ஸோ தேர்ட் சாப்டரில் சால்வ் த லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். ஸோ XY வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து கரெக்டாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு XYZோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அண்ட் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ எதோட கோஎஃபிஷியன்ட் சின்னதாக இருக்கோ அதை வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஈக்குவேஷனில் வேணால் நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்க ஈக்குவேஷன் வந்து இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் x + y + z = 6. உங்களுக்கு ஒப்டெயின் ஆயிருக்க வேல்யூ வந்து என்னது, x = 1, y = 2, z = 3. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 + 3 = 6. ஸோ இந்த பக்கமும் 6, இந்த பக்கமும் 6. அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து கரெக்டு அப்படின்னு நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி 2 வேரியபிள்ஸ் இருந்தாலும் XYயோட வேல்யூ இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ வந்து ஈக்குவலாக வந்துச்சா நீங்கள் போட்டிருக்க வேல்யூ வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து மேட்ரிக்ஸ் நார்மலாக வெரி ஈஸி தான். ஏன்னா வெரிஃபை ஷோ டைப் தான் வரும். LHS = RHS உங்களுக்கு நார்மலாகவே ஈக்குவலாக தான் வரும். சில சம்ஸில் வந்து அதுலேயும் XY வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் சம் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ மேட்ரிக்ஸ் என்னது 2 1 1 2 கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ வந்து 1 2. ஸோ X வந்து 1, Y வந்து 2. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 2 1s are 2, 2 1s are 2, 1 1s are 1, 2 2s are 4. ஸோ வேல்யூ என்னது 2 + 2 வந்து 4, 1 + 4 வந்து 5. ஸோ RHS வந்துருச்சா. ஸோ அப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண X and Y வேல்யூ வந்து கரெக்டுன்னு நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் அதர் சம்ஸில் மேட்ரிக்ஸில் வந்து ரொம்ப ஈஸி தான். வெறும் வெரிஃபை ஷோ டைப்பு இல்லை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது ஈக்குவேஷன் மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால மிச்ச சம்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு வேளை XY வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட 5th சாப்டரில் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். ஸோ குவாட்ரிலேட்டருக்கு இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் ABCD எது வந்து பாயிண்ட்ஸ் வந்து எது A எது B எது C எது Dன்னு வந்து ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க கிராஃபில். அண்ட் நீங்கள் நார்மலாக ஈக்குவேஷன் போடுற மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குள்ள ஒரு வேல்யூ அதை வந்து எப்படி கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுனா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து 1/2 x1 - x3 × y2 - y4 minus x2 - x4 × y1 - y3. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டயகனல் மாதிரி போட்டு அதோட வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க. ஒருவேளை அதில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் செக் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து ஈஸியாக கரெக்டாக வந்துடும். ஸோ 1/2 × ஃபஸ்ட்டு எது A எது B எது C எது Dன்னு வந்து கரெக்டாக பிளாட்டில் கிராஃபில் மார்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் சம் வந்து நீங்கள் போடணும். ஸோ இதில் வந்து A வந்து 8,6. ஸோ இதுதான் வந்து x1 y1. B வந்து 5 11. இதுதான் x2 y2. C வந்து -5 12. இதுதான் x3 y3. D வந்து -4 3. இதுதான் x4 y4. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அதே 79 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வரும். ஸோ இது வந்து இங்கே ஈஸியாக வந்து நீங்கள் போட்டிருக்க 5 மார்க் வந்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுற மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.